ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வித்தியாசமாக ஒரு ரவா லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடானதோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் இது 3 குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் தேங்காவை எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நம்ம ரவா லட்டுக்கு சர்க்கரை, ரவை மட்டும் போட்டு தான் நம்ம செய்வோம். இந்த தேங்காய், முந்திரி, பாதாம் இதெல்லாம் நம்ம போட மாட்டோம். நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நான் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நான் ரவை 1 கப் அளவு சேர்த்து நல்லா நான் வறுத்துக்கிறேன். இந்த லட்டுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறது இல்லை, வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். நம்ம இதை வறுக்கும்போது சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். ஸ்பீடாக வச்சு பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. நான் இதையும் அதே தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம அதே கடாயில் 1 கப்பளவு ரவை எடுத்தேன். அதே 1 கப்பளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். பாகுபதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. நான் ஏலக்காவை ஒன்றே ஒன்று தட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா வெல்லம் கரைஞ்சிச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வெல்லம் ரொம்ப சூடாகல, கொஞ்சம் சூடு இருக்குது. இப்போவே நான் அந்த வறுத்து வச்ச ரவையில் நான் அப்படியே வெல்லம் இதுவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெல்லத்தை நம்ம மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா லட்டு வேண்டான்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா வராது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா வரும். நீங்கள் பால் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நெய் ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ரவா லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.